பரப்பு பார்த்தோம் சரியா, 2 டைமென்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3 டைமென்ஷன். நேற்று இந்த ரூமோட தரை எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்குன்னு பார்த்தோம். நேற்று வரலதாம்மா நீங்கள். இன்றைக்கி இந்த ரூம் எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்போ எதை மட்டும் சேர்த்தா போதும், உயரத்தை சேர்த்தா விளைஞ்சு முடிஞ்சு போச்சு. 3 டைமென்ஷன். இந்த ரூமோட தரை, இது தரை கீழே வருதா, கீழே வரும். சரி ரைட். இது லென்த்து பிரெத்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தரை கிடச்சிரும். ரூம் எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு, ஹைட்டு. இது ஒரு லென்த்து, இது ஒரு லென்த்து, இது ஒரு லென்த்து. லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்னது, மீட்டர். மீட்டர் மீட்டர் சரியா. 3 லென்த்து என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல இதை பற்றி. மல்டிப்ளைன்னா முடிஞ்சு போச்சு. LBH அப்படிமா, LBH ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ணக்கூடாது. இப்போ லென்த்து 5 மீட்ரு, பிரெத்து 3 மீட்ரு, ஹைட்டு 2 மீட்ரு அப்படின்னா நேற்றே பார்த்துட்டோம்ல. இது அடுத்து என்ன பார்க்கணும், இன்னும் போய் பார்க்கல, அவுட்லைன் மட்டும் பார்த்துட்டு போயிருக்கோம். ஆமாவா, ரைட். இது கன செவ்வகம், இது கன சதுரம். 3 ஒரே லென்த்து பிரெத்து ஹைட்டு 3 ஒரே மாதிரி இதாக இருந்துச்சுன்னா கன சதுரம், கியூபு. கன செவ்வகம் வந்து கியூபாய்டு இங்கிலீஷில். 3 வேறு வேறு டைமென்ஷனில் இருக்கும். ஸ்பியர் வட்டம், வட்டம்னா செவுத்தில் வரைஞ்சது. ஸ்பியர் அப்படின்னா உருண்டை. ஸ்பியர் பால் தான் எக்ஸாக்ட் உருண்டை. பூமி எக்ஸாக்ட் உருண்டையான கிடையாது. இதில் ஹைட்டை மட்டும் சேர்த்திக்கணும். வட்டத்துக்கு இது என்னது, πr ஸ்கொயர். வட்டத்துக்கு πr ஸ்கொயர். இப்போ ஹைட்டை சேர்த்தணுமா, πr கியூபாக மாறிடும். இன்ட்டு 4/3 சேர்த்திக்கணும். இன்ட்டு 4/3. πr ஸ்கொயர்னால் வட்டத்தோட பரப்பு. அது கூட இன்னொரு ரேடியஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் 4/3 மல்டிப்ளை பண்ணணும். 1 ரேடியஸ் இன்ட்டு 4/3 ஆட் பண்ணிங்கனாக்கா உருண்டையோட பரப்பு கொள்ளளவு கிடச்சிடும். அந்த பாலுக்குள்ளே எவ்வளவு பொருளை அடைக்கலாம் அப்படின்னு தெரியும். அந்த பாலுக்குள்ளே எவ்வளவு பொருள் அடைக்கும், அதுவும் க்யூப்பில் தான் வரும். 1 மீட்டர் க்யூப். 1 மீட்டர் க்யூப்னா எவ்வளவு, இதான் ஒரு க்யூபு. 1 மீட்ரு உயரம், 1 மீட்ரு அகலம், 1 மீட்ரு நீளம். இது மாதிரி. இப்போ சொல்லுங்கள் பாப்பா, இந்த ரூமோட டைமென்ஷன் இது. 5 மீட்ரு நீளம், 5 மீட்ரு அகலம், 5 மீட்ரு உயரம். அப்போ எவ்வளோ அது மாதிரி டப்பா உள்ளே அடுக்கலாம், 15 30 மீட்டர் க்யூப். 30 கன சதுரம், சாரி 30 கன மீட்டர். சதுரம் இல்லை, கன மீட்டர். 1 கன மீட்டர்னால் இது அங்கே பார்த்தோம்ல, அது 1 க்யூப். அது மாதிரி 30 பாக்ஸ் அந்த ரூமில் அடுக்கலாம். இப்படி தான் கேட்பாங்க ஆப்டிடியூடு. அதே மாதிரி சிலிண்டர்னா உருளை. சிலிண்டர்னா உருளை. கோலம்னா உருண்டை. கோலம்னு கூட சொல்லக்கூடாது,
கோல் தான் கோல வடிவம். கோலம் சொல்லக்கூடாது. உருண்டை, பந்து உருண்டைன்னு தானே சொல்லுவோம். புவனேஷ்குமார். ஸ்பியர், இது உருளை. சிலிண்டர் இங்கிலீஷில், புரியுதா? அப்படி இருக்கும், உருட்டிட்டு போகலாம். உருளை இந்த பேர் தான் எதுக்கு வந்துச்சு? சிலிண்டருக்கு வந்துச்சு. அடிப்பரப்பு, வட்டம், உயரம், இது அச்சை மட்டும் எடுத்துக்க வேண்டியதுதான். பையார் ஸ்கொயர் இன்ட்டு ஹச்சு. என்னது? பையார் ஸ்கொயர் இன்ட்டு ஹச்சு. எதுக்கான கொள்ளளவு? உருளைக்கான கொள்ளளவு. உருண்டைக்கான கொள்ளளவு 4/3 இன்ட்டு பையார் க்யூப். ஓகேவா சார்? இங்கே சார் ஸ்கொயர் தான் வருதுன்னு கேட்கலாம். அதான் ஹைட்டு வருதில்ல, ஹைட்டு மீட்டரில் தான் வரும். இன்ட்டு தானே அது, அப்போ ஆட் ஆகிக்கும், க்யூபாக மாறிடும். அந்த மாதிரி இதெல்லாம் அதோட ஃபார்முலாக்கள். திரவங்களின் கன அளவு. பொருள் 3 நிலை பார்த்துருப்போம்: திடம், திரவம், வாயு. திடம், திரவம், வாயு. சாலிடு, லிக்விடு, கேஸ். சாலிடுக்கு பர்டிகுலர் ஷேப் இருக்கும், திரவத்துக்கும் வாயுக்கும் ஷேப் கிடையாது. நிறைய உண்டு, ஆனால் பர்டிகுலர் ஷேப் இல்லை. எந்த கண்டெய்னரில் வைக்கலாம் அந்த வடிவத்தை பெறும். ஓகேவா? ஓடும், இலகி இருக்கும், ரிஜிடாக இருக்காது. இது மட்டும் தான் ரிஜிடாக இருக்கும். ஸோ திடப்பொருள் அளக்கிறதுக்கு நம்ம நிறைய பயன்படுத்துவோம். நிறைய எடையா? நிறை, மாஸ். அதோட அலகு என்ன? கிலோகிராம். திரவத்தையும் வாயுவும் அளக்கிறதுக்கு நம்ம கொள்ளளவு பயன்படுத்துவோம். வால்யூம், மீட்டர் கியூப் அல்லது சென்டிமீட்டர் கியூப். அந்த மாதிரி மீட்டர் கியூப் அல்லது சென்டிமீட்டர் கியூப். ரைட். திரவங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்கிறது. எனவே அவையும் ஒரு குறிப்பிட்ட அளவை, கன அளவை கொண்டிருக்கிறது. மூணுக்குமே கொள்ளளவு உண்டு. கன அளவு, கொள்ளளவு, வால்யூம் உண்டு. திடம், திரவம், வாயு. அப்போ தான் அது பருப்பொருள். எல்லாம் பருப்பொருளே இல்லை. ஆனால் திரவங்களுக்கு நிலையான வடிவம் கிடையாது. எனவே திரவங்கள் கன அளவை திடப்பொருளின் கன அளவை போல் அளவிட முடியாது. ஒரு திரவத்தை ஒரு கொள்கலனில் ஊற்றும் பொழுது அது கலனின் வடிவத்தையும் பருமனையும் பெறுகிறது. ஒரு கலன் இப்போ 1 லிட்டரு ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. அந்த 1 லிட்டரு டப்பாவோட கொள்ளளவு எவ்வளவு? 1 லிட்ரு 1000 மில்லி லிட்டர். அதில் பாலை ஊற்றுறோம். அப்போ அதோட ஷேப்பை பெறுதா? அப்போ அந்த பாலோட அளவு எவ்வளவு? 1 லிட்டர் அல்லது 1000 மில்லி லிட்டர். அந்த வார்த்தைக்கெலாம் அர்த்தம் புரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இது புரியும், இல்லைனா புரியாது. என்ன சித்தேஷ் கவனிங்க, இதில் இந்த ஃபிசிக்ஸ் தான் உங்களோட ஸ்போர்ட்ஸு. அங்கே அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வேறு மாதிரி ஜெயிக்கலாம், பார்த்துக்கோங்க. ஃபிசிக்ஸ் புரிஞ்சிங்கன்னா அங்கே ஸ்போர்ட்ஸில் உங்களோட ஆக்டிவிட்டி வித்தியாசமாக இருக்கும். ஒரு திரவத்தை ஒரு கொள்கலனில் ஊற்றும் பொழுது கலனின் வடிவத்தையும் பருமனையும் பெறுது. திரவத்தின் கன அளவு என்பது அது கலனில் எவ்வளவு இடத்தை நிரப்புகிறது என்பதாகும். கரெக்டா?
இந்த களத்தில். இதனை ஒரு அளவிடும் உருளை அல்லது அளவிடும் முகவை, அதான் அந்த லிட்ரு, இதெல்லாம் முகவை மூலம் அளக்கலாம். ஒரு கொள்கலன் அடைத்து கொள்ளக்கூடிய அதிகபட்ச திரவத்தின் பருமனே கலனின் கொள்ளளவு எனப்படுகிறது. கலனோட கொள்ளளவு 1 லிட்டர்னு சொல்கிறீங்களே, அது அதிகபட்சமாக எவ்வளோ பிடிச்சிக்கும்? 1 லிட்ரு பிடிச்சிக்கும், 1000 மில்லி லிட்டர் பிடிக்கும். அதுதான் அந்த கலனோட கொள்ளளவு, கெப்பாசிட்டி. பாதி தான் ஊற்றிருக்கீங்க, அப்போ எவ்வளோ பிடிச்சிருக்கு? அது 500 மில்லி லிட்டர் பிடிச்சிருக்கு. மில்லி சொல்லக்கூடாது, மில்லி லிட்டர். ஒரு திரவத்தின் கன அளவு என்பது அளவிடும் கலனில் அது அடைத்து கொள்ளும் இடத்தை குறிக்கிறது. சரியா? இப்போ நம்ம கேட்டதுக்கு பதில். இதனை அளவிடும் குவளையில் வரையறுக்கப்பட்டிருக்கும் அளவீடுகளிலிருந்து நேரடியாக குறிக்க இயலும். கோடு போட்டிருப்பான், கண்ணாடினா தெரியும். 100 மில்லி பிடிச்சிருக்கா? மலைமானி இருக்கா? ரெயின் கேஜ், அது எப்படி இருக்கும்? எவ்வளோ மழை தண்ணி அதுக்குள்ளே விழுந்துருக்கு அளப்பாங்களா? அந்த கோட்டை வச்சு தான் சொல்லுவாங்க. சேலத்தில் 10 மில்லிமீட்டர் பதிவாகி உள்ளது. 10 மில்லிமீட்டர்னா எத்தனை சென்டிமீட்ரு? 1 சென்டிமீட்டர். அவ்வளோதான், 1 கன சென்டிமீட்டர். கன சென்டிமீட்டர். ஒரு பொருளின் அளவுகள் சென்டிமீட்டரில் குறிக்கப்படும் பொழுது கன சென்டிமீட்டர். ஒரு கன சென்டிமீட்டர்னா என்ன? ஒரு டப்பா, இந்த டப்பாவோட நீளம் 1 சென்டிமீட்ரு, அகலம் 1 சென்டிமீட்ரு, உயரம் 1 சென்டிமீட்ரு. அது மாதிரி ஒரு டப்பா. இதுக்கு பேர் தான் கன சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் அளவு தெரியும்ல? ரைட். அதுக்கு பேர் தான் 1 மில்லி லிட்டர். இது வந்து மில்லி, இது லிட்டர். 1 மில்லி லிட்டர், 1 மில்லி லிட்டர். ஓகேவா? இதே எப்படி சொல்லலாம்? 1 மில்லி லிட்டருக்கு இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? 1 கியூபிக் சென்டிமீட்டர். 1 கியூபிக் சென்டிமீட்டர், சிசி அப்படிம்பாங்க. என்னது? எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க சிசி? வண்டியில். அந்த வண்டியில் என்ஜின் இருக்குல்ல, 150 சிசி அப்படின்னா அட் அ டைமில் 150 சென்டிமீட்டர் கியூப், 150 மில்லி எரிபொருளை அதை எடுத்துக்கிட்டு எரியும் அப்படின்னு அர்த்தம். என்னது? என்ஜின் எரியுமா சார்? எரியும். எரிஞ்சால் தான் வெப்பத்தை வெளிப்படுத்தும். அந்த வெப்பத்தை வச்சு தான் நாமும் இயங்கும். ஓகேவா? அதான் சிசி. 100 சிசி, 150 சிசி, 800. மாறுது 800ன்னு ஒரு வண்டி ஓடுதா? பழைய வண்டி ஒன்று ஓடும், அது 800 சிசி. அதான் 800. 1000 ரேஸ் வண்டிலாம் 10,000 20,000 சிசி இருக்கும். ஆனால் மைலேஜ் வராது. சிசி அதிகமாக அதிகமாக என்ன ஆகாது? மைலேஜ் வராது. வண்டி வேணால் சீரும், மைலேஜ் குறைஞ்சிரும். மைலேஜ்னா என்ன அர்த்தம்? 1 லிட்ரு பெட்ரோலுக்கு அந்த வண்டி எவ்வளோ தூரம் போகும், அதான் மைலேஜ். கியூபிக் சென்டிமீட்டர், அதான் சிசி. 1000 சிசி அளவுள்ள கன அளவு 1 லிட்டர் என்கின்றோம். 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 சிசி கியூபிக் சென்டிமீட்டர். அல்லது என்ன பண்ணலாம்? சென்டிமீட்டர் கியூப். 1000 மில்லி லிட்டர் சேர்ந்தால் தானே அது 1 லிட்ரு. 1 மில்லி லிட்டர்னா எத்தனை லிட்ரு? 1 மில்லி லிட்டர்னா எத்தனை லிட்ரு? யார் சொல்லிக்கிட்டு எப்படி எழுதுவீங்க? இன்னும் பார்த்துட்டீங்களா எல்லோரும்? மேக்ஸ் பார்த்தியாம்மா? இன்னும் பார்க்கலையா? எத்தனை நாள் ஆச்சு? மேக்ஸ் பார்த்தீங்களாண்ணா? கடைசியாக போட்டிருப்பேன். 10 வீடியோ தான் இருக்குது. 10லேயே அவ்வளோ விஷயம் கிறிஸ்பியாக சொல்லியிருப்பேன். போய் பார்த்துருங்க.
எவ்வளவு? 1000 மில்லி லிட்டர் சேர்ந்தது 1 லிட்ரு. சரியா? 1 மில்லி லிட்டர்னா எவ்வளோ லிட்டர்னு கேட்குறேன். 1000ல் 1 பங்கு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 1000ல் 1 பங்கு. பார்த்தீங்களா? அங்கேயே குறிக்கும். 1 லிட்டரில் 1000 சம பங்காக போட்டு 1 பங்கு எடுத்தோம்னா அதான் 1 மில்லி லிட்டர். சரியா? சரி. ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருளின் கன அளவு. இதில் ஒழுங்கான வடிவம் உள்ளது. ஒழுங்கற்ற வடிவம் உள்ள பொருளோட கன அளவு எப்படி சார் கண்டுபிடிப்பாங்க? ஒழுங்கற்ற வடிவம் உள்ள பொருளின் பரப்பளவை கணக்கிடுவது போல. பரப்பளவு அங்கே அது பார்த்துருப்போம், நான் வேணாம்னு விட்டு வந்துட்டேன். திரவங்களின் பருமனை அளக்க வேறு சில அலகுகளும் பயன்படுத்தப்படுகின்றன. சரியா? 1 மில்லி லிட்டர், 1 லிட்டர். கன அளவுக்கான எஸ்ஐ யூனிட் என்ன? மீட்டர் கியூப். வெரி குட். ஒரு மீட்டர் கியூப் இருக்க ஒரு தொட்டி, அது எவ்வளோ தண்ணி பிடிக்கும் தெரியுமா? 1 மீட்டர் கியூப் உள்ள தொட்டி. 1 மீட்டர் கியூப் உள்ள ஒரு தொட்டினா எப்படி இருக்கும்? 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் உயரம், 1 மீட்டர் அகலம் இருக்கக்கூடிய தொட்டி. அது எவ்வளோ தண்ணி பிடிக்கும் தெரியுமா? 1000 லிட்டர் பிடிக்கும். 1000 லிட்டர் பிடிக்கும். 1 லிட்டரோட நிறை எவ்வளோ தெரியுமா? 1 லிட்டர் தண்ணி தூய நீராக இருந்தால் 1 லிட்டரோட தண்ணியோட நிறை எவ்வளோ தெரியுமா? 1 கிலோகிராம். தூய நீராக இருக்கணும், மினரல்ஸ்லாம் எதுவும் ஆட் ஆகாமல் இருந்தால் 1 லிட்டர் தண்ணி எடுத்து அதோட நிறை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இருக்குமாம்மா? 1 கிலோகிராம் இருக்குமாம்மா. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். 1 கியூபிக் மீட்டர் தொட்டி நிரம்பி இருக்குது தண்ணியால். அந்த தண்ணியோட நிறை எவ்வளோ இருக்கும்? 1 லிட்டரா? 1 மீட்டர் கியூப் தொட்டி அதில் நிறை எவ்வளோ இருக்குன்னு, தண்ணி ரொம்ப இருக்குது ஃபுல்லாக, நிறை எவ்வளோ இருக்கும்? 1000 என்ன? 1000 கிலோகிராம். 1000 லிட்டர் இருக்கும் அதில் தண்ணி 1 மீட்டர் கியூப் தொட்டியில். சரியா? 1000 லிட்டர் இருக்கும். 1 லிட்டரோட தண்ணியோட நிறை எவ்வளோன்னு பார்த்தோம்? 1 கிலோகிராம். அப்புறம் 1000 லிட்டர்னா 1 லிட்டருக்கு 1 கிலோகிராம்னா 1000 லிட்டர் எத்தனை கிலோகிராமு? அவ்வளோதான். இப்படிலாம் கேட்க மாட்டேங்கிறானு. சரி, அமெரிக்காக்காரன் நம்ம எல்லாம் வலது கையில் சாப்பிட்னா அவன் இடது கையில் திம்பான். நம்ம எல்லாம் காலில் நடந்து போனால் அவன் கையில் நடந்து போவான், அமெரிக்காக்காரனுக்கு. சரியா? ஸ்டாண்டர்ட் டைம்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எஸ்ஐ யூனிட்டு. ஆமாம், ஆனால் வேறு ஒன்றும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பான். கேலன். அங்கே பெட்ரோல்லாம் கேலனில் தான் வாங்குவான். 1 கேலன்னா எவ்வளோவாம்மா? 3785 மில்லி லிட்டர். மில்லி கிடையாது, மில்லி. எல் ஃபார் லிட்டர். அப்படின்னா 1 லிட்டரை 1000 சம பங்காக போட்டு 1 பங்கு எடுக்கிறோம், அதான் மில்லி. 2வது நிலையை பார்த்தோமா? ரைட். அடுத்து அவுன்ஸ். 1 அவுன்ஸ்னால் 30 மில்லி லிட்டர். ஆமாம். 1 குவார்ட்ரு அப்படின்னாக்கா 1 லிட்டர். 1 குவார்ட்னா 1 லிட்டர். அடர்த்தி. அடர்த்தினா என்ன பார்த்தோம்? ஒரு பொருளில் உள்ள மாலிகுல் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது. சரியா? அடர்த்தி எதுக்கு தேவைப்படுது? அதுக்கான அடர்த்திக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்? நிறை டிவைடட் பை கொள்ளளவு. ஒரு குறிப்பிட்ட கொள்ளளவு எடுக்கிறோம், அதில் நிறை எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம்.
நிறை அதிகமாக இருந்தால் அது அடர்த்தி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், நெருக்கமாக இருக்குது, நிறையா மாலிகுல் இருக்குது. நிறை கம்மியாக இருந்தால் அடர்த்தி கம்மியாக இருக்குது, மாலிகுலுக்கு நடுவில் கேப்பு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? ரைட். சரி, அடர்த்தி வேறு எதுக்கு தேவைப்படுது? அடர்த்திங்கிற கான்செப்டு மிதத்தல் விதிக்கு தேவை. சரியா? மிதத்தல்ன்ற கான்செப்ட் யாருக்கு தேவை? திடம், திரவம், வாயு, மூணில் யாருக்கு தேவை? திரவமுக்கும் வாய்க்கு இருக்குது, திடத்தில் கிடையாது. அது மேலே வச்சிங்கன்னா மேலே நிற்கும், உள்ளெல்லாம் போகாது, நிற்கும். திடப்பொருள் மேலே ஒரு பொருளை வச்சிங்கன்னா அது அப்படியே அது மேலே நிற்கும். பட் திரவம், வாயுவில் ஒரு பொருளை போட்டிங்க அப்படின்னா ஒன்று மேலேயே நிற்கும், அதுக்கு பேர் தான் மிதக்கிறது. அல்லது என்ன ஆயிரும்? உள்ளே மூழ்கிடும், அந்த பொருளுக்குள்ளே உள்ளே போயிடும், மூழ்குதல். எந்த பொருள் மிதக்கும்? ஒரு பொருள் மேலே ஒரு திரவம், ஃப்ளூயிடு, பாய்மம். பாய்மம்னா எது பாய்மம்? திரவமும் வாயு. பாய்மத்தில் எந்த பொருள் மிதக்கும்? மொட்டையாக சொல்லக்கூடாது, அந்த பாய்மத்தை விட அடர்த்தி குறைவாக உள்ள பொருள் மிதக்கும். அந்த பாய்மத்தை விட அடர்த்தி அதிகமாக உள்ள பொருள்னா உள்ளே போயிடும். சரியா? திரவத்தில் இரும்பு மிதக்குமா உள்ளே போயிருமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. எப்படி சொல்லுவீங்க? மொட்டையா? எந்த திரவனும் கேட்கணும் அடுத்த கேள்வி. திரவனா தண்ணியா? புரியுதா? பாருங்க, வார்த்தையை புரிஞ்சிக்க மாட்டேங்க, இன்னும் எழுத்தறிவு வரலன்னு அர்த்தம். வார்த்தை, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும், அதுதான் எழுத்தறிவு. எந்த திரவம் மிதக்கும்? எந்த திரவத்தில் இரும்பு மிதக்கும்? கடல்லையா? கடல் தண்ணியிலையும் மிதக்கும், ஆற்று தண்ணியிலையும் மிதக்கும், அது வேறு, அதை விட்டுருங்க. இரும்பு மிதக்குமா? மிதக்கும். கப்பல்லாம் எதுலையுமே செய்கிறாங்க? இதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க, கேட்டால் அறிவாளியே ஏறிவீங்க அப்புறம், அதனால கேட்க மாட்டேங்கிறானுங்க. மரப்பலகையில் செய்கிறாங்களா? ஃபஸ்ட்டில் செஞ்சாங்க, இப்போ சரி மிதக்குது. என்ன சந்தோஷ், ரொம்ப யோசிக்கிறீங்க. பரப்பு அதிகம் வைக்கிடுவாங்களா? ஒரே டென்சிட்டி, ஓரளவுக்கு பாயிண்ட் பண்ணிட்டீங்க. எப்படி ஒரே டென்சிட்டி வரும்? டென்சிட்டிக்கும் பரப்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? முன்னாடி அட்டன் பண்ணிகிட்டே தடுமாறுறீங்க. சரி, அது அப்புறம் பேசிக்குவோம். ஃபஸ்ட்டு இப்போ கேட்டது. இப்போ பாதரசம் இருக்குது, பாதரசத்தில் இரும்பு போட்டால் என்ன? பாதரசம் என்னது? திரவம் தானே. பாதரசம் திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரே பொருள், அது மேலே இரும்பு போட்டால் என்ன ஆகும்? உள்ளே போயிருமா? மிதக்கும். இரும்பை விட பாதரசம் அடர்த்தி அதிகம். ஓகேவா? ரைட். சரி, இப்போ அடர்த்திக்கான ஃபார்முலா என்ன? ஒரே நிமிஷம். என்னங்க அடர்த்திக்கு என்னங்க ஃபார்முலா? நிறை பை கொள்ளளவுனா என்ன? பேசாதீங்க, கவனிங்க. அந்த பொருள் எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்குது, கரெக்டா? இப்போ 1000 கிலோகிராம் இருக்குது. ஓகே, அது பிடிச்சிருக்கிற இடம் 1 சென்டிமீட்டர் கியூப். 1 சென்டிமீட்டருக்குள்ள 1000 கிலோகிராம் இருக்குது. இன்னும் எப்படி இருக்காங்க உள்ள மாலிகுல்? பயங்கர நெருக்கமாக இருக்கும், பயங்கர நெருக்கமாக இருக்கும். பயங்கர நெருக்கமாக இருக்கும். ஆயிரம் கிலோகிராம். அதே
100 சென்டிமீட்டர் க்யூபுக்கு மாற்றிட்டீங்க. 100 சென்டிமீட்டர் க்யூப் மாத்திரன்னா என்ன அர்த்தம்? கொள்ளளவை அதிகப்படுத்துறீங்க. என்ன ரிசல்ட் கிடைக்கும்? 10 கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப். என்ன ஆயிடுச்சு? வால்யூம் அதிகரிக்கும் பொழுது அடர்த்தி குறைஞ்சிருச்சு. அப்படி தான் மிதக்குது. கப்பல் செய்கிறான்ல இரும்பு, அவ்வளோ தூரம் வேண்டாம். இப்போது உங்கள் வீட்டில் போய் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. வீட்லேயே இருக்குது. நீங்கள் கப்பலுக்கெல்லாம் போக வேணாம், கப்பலே பார்த்துருக்க வேணாம். தண்ணியில் விடுங்க. அது எதால் செய்யப்பட்டது? சில்வரா? அப்படியாப்பா? டிஃபன் பாக்ஸ் சில்வரில் செஞ்சு வைக்கிற அளவுக்கு வசதியா நீங்கள்? மிஞ்சி போனால் குழந்தைக்கு ஏதாவது சாப்பாடு ஊற்று சின்ன கிண்ணி வேணால் சில்வரில் வச்சுருப்போம். அவ்வளோதான் இங்கே உள்ளவங்களுக்கு வசதி இருக்கும் எல்லாத்துக்குமே. டிஃபன் பாக்ஸ் வீட்டில் பாத்திரம் தட்டுக்கிட்டு எல்லாம் சில்வரில் வைக்கிற அளவுக்கு இங்கே யாரும் வசதி இல்லை. சில்வர் அது மெட்டலு, அது ஸ்டீலு, துருப்பிடிக்காத இரும்பு. சரியா? கலவை. சரி, மிதக்குதா இல்லையா டிஃபன் பாக்ஸு? யாருமே கேள்வி கேட்கல தானே இது வரைக்கும்? தண்ணியில் இரும்பை போட்டால் உள்ளே போயிடும். டிஃபன் பாக்ஸ் ஏன்டா மிதக்குது கேட்கவே இல்லை பாருங்கள். இது 200-300 வருஷத்துக்கு முன்னாடி இவர் கேட்டார், கலீலியோ. ஸ்கூலில் சொல்லி தரதை போய் வீட்டில் போய் செஞ்சுட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பார். இதே கேட்கல, வேறு நம்ம தான் சொல்லி வச்சுட்டானுங்களே ஒரே இது, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டானுங்க. அதனால தான் மேலே உகன்றோம், எல்லாம் செஞ்ச தலை விதின்றோம், போன ஜென்மத்தில் செஞ்ச பாவன்றோம். இன்னமும் எப்படி குழந்த பிறக்கிறதுலேருந்து எப்படி மழை பெய்யறதுலேருந்து எல்லாமே இதில் இருக்குது, புத்தகத்தில் இருக்குது. கேட்டால் வர்ண பகவான் மழையை கொடுக்குறாருப்பான்றானுங்க. டேய் மண்ணாங்கட்டி, நேற்றையா மழை பெஞ்சிச்சு? வெயில் அடிச்சது மழை பெஞ்சிச்சு, க்ளவுடு கிராஸ் ஆச்சு, வெயில் அடிச்சிச்சு, மழை பெஞ்சிச்சு. எல்லாம் மேலே இருக்கிறோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எங்கேருந்து பார்க்குறான் பாருங்கள். அப்போ தான் ஏமாறுவீங்க. அதுக்காக அந்த லிங்க்கை உடச்சி வச்சுட்டானுங்க. நடைமுறை வாழ்க்கைக்கு நம்ம படிக்கிற புத்தகத்தில் இருக்கிற லிங்க் என்ன பண்ணிட்டானுங்க? உடச்சிட்டானுங்க. சரி, லிங்க் பண்ண விடாமல் பண்ணிக்கிட்டானுங்க, பார்த்துக்கிட்டானுங்க. சரி, அங்கேயே கேட்கணும், யாரும் கேட்கல. ஏன் டிஃபன் பாக்ஸ் ஏன் போகிறீங்க? தட்டு இருக்குல்ல, தட்டை போடுங்க. மிதக்குதா? ஏன் சார் அதே தட்டை தண்ணி தட்டு போட்டிங்கன்னா மிதக்கும். இப்போ தண்ணியோட நிறைய எவ்வளோன்னு பார்த்தோம்? 1 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப் அடர்த்தி, தண்ணியோட அடர்த்தி. சரியா? இப்போ தட்டு இவ்வளோ பெருசு வச்சுருக்கனால தட்டில் உள்ள மாலிகுல் என்ன பண்ணியிருக்கு? இவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு. அதே தட்டை எடுங்க, அடித்து நொறுக்குங்க, உருண்டையாக மாற்றுங்க, இத்தனைக்கு உண்டா மாறிடும். இவ்வளோ கொள்ளளவு இருந்துச்சு தட்டு, மிதந்துச்சு. அதே தட்டை என்ன பண்ணு? அடித்து நொறுக்கி உருண்டையாக மாற்றி இத்தனைக்கு வால்யூம் என்ன ஆயிடுச்சு? இவ்வளோ வால்யூமு, இவ்வளோ இடம் பிடிச்சிக்கிட்டு இருந்த தட்டு இத்தனைக்கு உண்டு இடம் பிடிச்சிருக்கு. இப்போ போய் தண்ணியில் போடுங்க. இவ்வளோ புரியுதா? வால்யூம் அதிகரிச்சிங்கன்னா அடர்த்தி குறைஞ்சி போயிடும். அப்போது தட்டு இவ்வளோ பெருசாக இருக்கும் பொழுது அதோட அடர்த்தி 1 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப்போட கம்மியாக இருக்குது. 1 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப்னு யாரோட அடர்த்தி? தண்ணியோட அடர்த்தி, அதோட கம்மியாக இருக்குது. வால்யூமை குறைச்சிட்டிங்க. இப்போ இங்கே பாருங்கள், 10 கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப்னு காட்டுதா? இப்போ 10 சென்டிமீட்டர் க்யூப் வச்சுருக்கீங்க, எவ்வளோ பெருசு. அதை சுருக்கி இன்னும் சின்னது பண்ணி இத்தனைக்கு உண்டாக்கிடுங்க, 1 சென்டிமீட்டர் க்யூப்பாக மாறிடும். அப்போ என்ன ரிசல்ட்டு? 1000 கிலோகிராம் இருக்கும் அடர்த்தி. அதாங்க நடக்குது. வால்யூம் அதிகமாக இருக்குது, வால்யூமை குறைச்சிட்டோம், இத்தனைக்கு உண்டாயிரும், அடர்த்தி குறைஞ்சிரும். அப்போ என்ன ஆயிரும்? அதே இரும்பு, அதே தட்டு உள்ளே ஓடி போயிடும். அதெல்லாம்
என்னையா போட்டு மூளையை சரியான மொக்க விஷயம் அது. நம்ம கேள்வி கேட்கல, மனப்பாடம் பண்ணி வார்த்தையை தேடிக்கிட்டே அலைகிறோம். அதான் பிரச்சனை. அவ்வளோதாங்க. போய் கேள்வி கேளுங்க, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. தான் மிதக்குது. ஒரே சைஸு மரம், இரும்பு உள்ளே போயிடுச்சு, மரம் மிதக்குது. இதே இரும்பை மிதக்க வைக்கலாமா? முடியுமா முடியாதா? என்ன பண்ணும்? அதை தட்டி பெருசாக பயங்கர பெரிய அண்டாவாக மாற்றி விட்ருங்க. அண்டாவோ குண்டாவோ ஏதோ ஒன்று, சட்டியே பாத்திரமோ தட்டோ. பெரிய அண்டா தான் கப்பல், ஒன்றும் இல்லை. அப்போ அதை கொண்டு போய் விட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? அடர்த்தி குறைஞ்சி போய் மிதக்கும். அவ்வளோதான் லாஜிக். அதுக்கு என்ன பண்ணணும்? நிறையினா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு கொள்ளலவனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். கொள்ளலவனான்னு அர்த்தம் அது எவ்வளோ இடத்த பிடிச்சிச்சு. இதே பால் இவ்வளோ இடத்த தான் பிடிச்சிருக்கு, அடர்த்தி அதிகம். இதே பால் இவ்வளோ பெருசாக தட்டி தகரமாக மாற்றியாச்சு. கொள்ளலவனா ஆயிடுச்சு, இது இவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சிருக்கு. தட்டி தகரமாக மாற்றிருக்கணும். டிஃபன் பாக்ஸ் நாம வச்சுக்கோங்க, டிஃபன் பாக்ஸோட மூடின்னு வச்சுக்கோங்க. இதே இந்த பாலை இந்த மாதிரி மாற்றிருக்கு. கொள்ளளவு அதிகமாகிடுச்சு, அடர்த்தி என்ன ஆயிரும்? குறைஞ்சி போயிடும், மிதக்கும். அப்படி தான் கப்பல்லாம் மிதக்குது. சரியா? நிறையா கண்டெய்னரை ஏற்றிட்டு போகணும். அப்போ என்ன பண்ணணும்? கப்பலோட சைஸை கொள்ளளவை பயங்கர பெருசாக உருவாக்குங்க. அப்போ நிறைய பொருளை ஏற்றிக்கும். புரிஞ்சுதா? கப்பலோட சைஸு சின்னதாக அதை ஏற்றக்கூடிய பொருளோட அளவு கம்மியாயிடும். ஏன்னா கொள்ளளவு குறையுதா, அடர்த்தி அதிகமாகிட்டே வரும். அப்போ கம்மியான பொருள் தான் ஏற்ற முடியும். ரைட்? அடர்த்தி ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஃபார்முலா. சரியா? அதேமாதிரி ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். இது 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 கேட்குறான், இது ரெண்டையும் கொடுத்துருவான். கரெக்டாக? அதான் அடர்த்தி. இது கேட்குறான், அது ரெண்டையும் சால்வ் பண்ணு, இது கிடைக்கும். அதே இதை கொடுத்துட்டான், இதை கேட்குறான், அதான் நிறை. அப்போ இவர் கூட இவர் என்னவா இருக்கார்? டிவிஷனில் இருக்கார். இங்கே போனால் என்ன ஆயிடுவார்? மல்டிப்ளிகேஷனாக மாறிடுவார். இருக்கா? அடர்த்தி இன்ட்டு கன அளவு. அவ்வளோதான். அடுத்தது பருமன் தான் கன அளவு. இதை கேட்குறான், கன அளவு. இதை கேட்குறான். இவர் எங்கே தூக்கிட்டு போயிட்டு அவர் அங்கே கொண்டுட்டு வந்துடணும். நிறை டிவைடட் பை அடர்த்தி. ஒரே ஃபார்முலா. கான்செப்ட் தான், ஃபார்முலாலாம் கிடையாது. ஈக்குவேஷன் அந்த 10 வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க, இப்போ எல்லாமே புரியும். அது பார்க்கலாம் உங்களுக்கு புரியவே புரியாது. அது 10 வீடியோ கிடையாது, அது பெரிய பொக்கிஷம். அது 10ஐயும் பார்த்துட்டு வாங்க, புரிஞ்சுட்டு வரணும். சும்மா மனப்பாடம் பண்ணக்கூடாது. அடர்மிகு அடர்குறை. ஒன்று கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னொன்னோட கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும். ஒரு பொருளோட இன்னொரு பொருள் அடர்த்தி அதிகமாக இருந்தால் அது அடர்மிகு, அதோட இது அடர்த்தி கம்மியாக இருந்தால் அடர்குறை. பாய்மங்களில் அந்த பாய்மத்தோட அடர்த்தி கம்மியாக உள்ள பொருள் என்னாவும் மிதக்கும். ஹீலியம் பலூன் இருக்கா? நார்மல் வாயில் வச்சு ஊதுங்களே, பலூன் எங்கே கிடக்கும்? கீழே விழுந்துடும். ஏன்னா வளிமண்டலத்தில் உள்ள காற்று தான் நம்ம லங்ஸ் போய் அதை தான் அதில் அடைச்சி வச்சுருக்கோம். நார்மல் அது. அதே இந்த திருவிழா டைம்லலாம் பலூனில் ஹீலியம் கேஸ் பிடிச்சி கொடுப்பான். ஹீலியம் பலூன் என்ன விட்டிங்கன்னா, பலூன் எப்பயுமே மேலே செங்குத்து அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். விட்டிங்கே போயிடும், சைன்னு போயிடும். ஹீலியம் இந்த வளிமண்டலத்தோட இதுவும் கேஸ் தான், அதுவும் கேஸ் தான். பட் இதோட அது அடர்த்தி கம்மி. அப்போ அடர்த்தி அதிகமாக உள்ள ஒரு என்ன பண்ணுவார்? அவரை தம்பி நீ மேலே போப்பான்னு தூக்கி விட்டுருவார். போயிட்டே இரு, மேலே போயிட்டே இருக்கும். எப்பயுமே அடர்த்தி அதிகமான பொருள் தான் நான் கீழே நிற்கும், அடர்த்தி அதிகமான பொருள் மேலே நிற்கும். மேலே அனுப்பி விட்ருவார், போயிட்டே இரு. கண்ணு கட்டாத தூரம் வரைக்கும் போயிடும். வளிமண்டலம் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தோம், 30,000 கிலோமீட்ரு. பட் ஃபஸ்ட்டு லேயரில் தான் அடர்த்தி அதிகமாக இருக்கும். மேலே போக அடர்த்தி கம்மியாக இருக்கும். கம்மியாக உள்ளதெல்லாம் மேலே தான் போகும். கம்மஞ்சோறு, மோர், எண்ணெய், சரி மோர், தயிர் எல்லாத்தையும் தண்ணியெலாம் ஊற்றி கலக்கி கம்மஞ்சோறு வைங்க. எங்கே அடர்த்தி அதிகமாக இருக்கும்? அடியில். சரியா? இதுதான் கான்செப்ட்.
அடர்த்தி. அடர்த்தியோட அழகு என்னது? நிறை பை கொள்ளளவு. நிறை கிலோகிராம், கொள்ளளவு மீட்டர் கியூப். அப்போது 1 மீட்டர் கியூப் அளவுக்கு எல்லா ஒரு பொருள் எடுக்கிறோம். அதில் எவ்வளோ நிறை இருக்கும்? காற்று, வளிமண்டலம். ஜன்னலில் திறந்துருக்கா பாருங்க. நேற்று மழை பெஞ்சதுனால இன்றைக்கி எப்படி இருக்குது? ஒரு மாதிரி கசகசன்னு ஹீட்டாக இருக்கா? எதனால்? ஈரப்பதம் அதிகம், அது வெப்பத்தை பிடிச்சி வச்சுக்கும். அதனால் ஒரு மாதிரி நம்ம உடம்புல உள்ள வெப்பத்தையும், ஏன்னா அது சரி ஈரப்பதத்தையும் உறிஞ்சாது. அது வேர்வையெல்லாம் அவர் உறிஞ்சாது. கசகசன்னு பிசு பிசுன்னு இருக்கும். தண்ணியெல்லாம் பிசு பிசுன்னு இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். இதுக்கு தான் படிக்கிறோம், மார்க் எடுக்கிறதுக்காக படிக்கலை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த நாலேஜில் இருந்தால் நீ படிக்காமே போய் எழுதி பாஸ் ஆகிட்டு வந்தாங்க. பாருங்க, திரவங்கள், இது வாயு, இது வளிமண்டல காற்று. இதோட அடர்த்தி கம்மியாக இருக்கும் ஹீலியம் கேஸ். போடுங்க நெட்டில், டென்சிட்டி ஆஃப் ஹீலியம் கேஸ். இதே மாதிரி ஆள்லாம் கொஸ்டின் எடுத்தாலும் அப்படி தான் கேட்பான். ஓ, இந்த இதா? சரி. ஹீலியம் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. அளவு 0. வெறும் அவ்வளோதான். 179 கிராம் தான் இருக்குது பர் மீட்டர் கியூப் அளவுக்கு எடுத்தோம்னா. சரியா? அதில் ரொம்ப கம்மி. அதனால தான் ஹீலியம் பலூனு மேலே போயிடும். கேட்பாங்க, நல்ல அறிவாளியை கேட்டானா இப்படி தான் இருப்பான். யூபிஎஸ்சி இந்த கேம்பிரிட்ஜெலாம் இருக்குல்ல, இப்படி தான் கொஸ்டின் இருக்குது. கேட்டால் பெரிய கேம்பிரிட்ஜு, சிபிஎஸ்சினா கஷ்டம், மண்ணாங்கட்டிம்பாங்க. கான்செப்ட் கேட்பேன், இருக்கிறதுலே அதான் ஈஸி. சரியா? ஆமாம். இங்கே உட்காந்து மனப்பாடம் பண்ண வச்சுட்டு பாவம் இவ்வளோ இது எப்படி மனப்பாடம் பண்ணுறது? அவனோட சிந்தனை திறனே மழுங்கடிச்சிட்டானுங்க நம்ம ஊரில். நம்ம எல்லாத்தையும் இந்தியா முழுவதும் தான் சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களே திட்டுறேன் அப்படின்னா வட இந்தியன்ஸோட மூளை எப்படி மழுங்கடிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவனுக்கு ஒரு மண்ணுமே தெரியாது. மண்ணெண்ணெய் அதே ஒரு டப்பா, 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் உயரம் டப்பா எடுக்கிறீங்க. அதில் மண்ணெண்ணெய் நிரப்பி எடுத்திங்கன்னா எவ்வளோ இருக்கும்? 800 கிலோகிராம் இருக்கும். நீர் 1000 கிலோகிராம். அதனால தான் தண்ணி மேலே எண்ணெயை ஊற்றினா என்ன ஆகும்? மண்ணெண்ணெய் தண்ணி மேலே மிதக்கும். சரியா? ரைட். பாதரசம் 13,600. இங்கே இருக்கிறதுல எதுங்க அதிகம் அடர்த்தி? கோல்டு தான், 19,300. அதனால தான் கோல்டெல்லாம் வந்துட்டு பெருசு பெருசாக இருக்காது. தங்க பிஸ்கட் எப்படி இருக்கும்? இத்தனைக்கு ஒன்று தான் இருக்கும். தான் இருக்கும். 1 கிலோ சொல்லுவான். இவ்வளோ பெருசு தான் இருக்கும் பாக்ஸு. இவ்வளோ பெரிய தங்க கட்டி தான் சினிமாலாம் வருது இல்லை, அது 1 கிலோ இருக்கும். ஏன்? அடர்த்தி அதிகம். மாளிகைலாம் ரொம்ப டைட்டாக பேக் ஆகிடும். அடுத்தது அதோட அடர்த்தி கம்மி வெள்ளி, தங்கத்தோட. அப்படியாப்பா, இதில் பாதி தான் வருது. அதனால தான் வெள்ளி கூட ஓரளவுக்கு செங்கல் சைஸில் இருக்கும். யார் செவ்வாய்ப்பட்ட வெள்ளி கிள்ளிலாம் பார்த்துருக்கீங்க? ஆமாவா? ஓரளவுக்கு செங்கல் சைஸ் வரைக்கும் கொண்டுட்டு போவாங்க. ஆனால் தங்கத்தை அப்படி செய்ய மாட்டாங்க. அடுத்தது இல்லையே. ஓ, அந்த பாதரசம் சொல்கிறீங்களா? சரி சரி சரி. நான் தாமிரத்தை நினைச்சிக்கிட்டேன். 2வது அவரோட கம்மி. அவரோட கம்மியார் இவர். ஏன் பாதரசத்தை இங்கே போட்டிருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அங்கே பார்த்து சொல்லுங்கள். டேபிளில் இருக்குது திரவம், அதனால் அங்கே போட்டிருக்காங்க. திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு திண்மம், சாலிடு எது? பாதரசம். மரம் 770. அதனால தான் தண்ணியில் மிதக்குது. அலுமினியம் இதெல்லாம் உள்ளே போயிடும். தண்ணியில் போட்டால் உள்ளே போகணும்ல, போக மாட்டேங்குது. கப்பல் இதெல்லாம் மிதக்குது. ஃப்ளைட்லாம் தண்ணியில் விழுந்தால் மிதக்குது. என்ன காரணம்? அதோட வால்யூமை அதிகப்படுத்தியிருக்காங்க. சரியா? இரும்பு சொன்ன இல்லையா? இரும்பு என்ன பண்ணும்? பாதரசத்தில் போட்டிங்கன்னா இரும்பு மிதக்கும். புரிஞ்சுதா?
ஒழுங்காக அடர்த்தினா என்னென்னு புரிஞ்சிருந்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புரிய வச்சுருக்கேன், இன்னொரு தடவை வீடியோ பார்த்துக்கோங்க. அப்போ அடர்த்தி கண்டுபிடிக்கனா என்ன இருக்கும்? அடர்த்தி, நிறை, கன அளவு, மூணு வேரியபிள்ஸ். 2 வேரியபிளை கொடுத்துருவான், ஒரு வேரியபிளை கண்டுபிடிக்க சொல்லுவான். அதுதான் இது. வேரியபிள்னா என்ன அர்த்தம்? எக்ஸாக்டாக தெரியாது. இந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்தா எழுதி கூட அடிச்சிக்கலாம். நல்லா புரிஞ்சிருந்தா அப்படின்னா கேள்வி கேட்டோம்னா மூளையே சொல்லிடுறேன். நீலாம் ரொம்பலாம் யோசிக்க வேணாம், உனக்கு அதை மட்டும் புரிய வச்சுட்டே அப்படின்னு போதும். உனக்குள்ளே 2 பேர் இருக்கான், நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம வா இப்போ போகலாம், எந்திரிச்சு போகலான்னு சொல்லுவீங்க. ஒரு மனசு சொல்லும், இன்னொரு மனசு என்ன பண்ணும்? அப்புறம் போகலாம் அப்படிங்க இருக்கா. அதுதான் அந்த ஒருத்தனுக்கு சரியாக புரிய வச்சுன்னா அவன் டக்குன்னு சொல்லிடுவான். கேட்டால் அவன் தான் கடவுள்ன்றுவானுங்க அவனுங்க, பூமுட்டையனுங்க. கடவுள்லாம் பண்ணாங்கட்டியில் அது ஒரு இது, அவ்வளோதான். புரிஞ்சுதா? கடவுள் கொடுத்தது வரோம் அப்படிம்பாங்க. செம்ம அறிவாளிப்பா, கடவுள் ஏதோ நான் அவனுக்கு பெரிய சக்தி, ஒரு மண்ணாங்கட்டி சக்தியும் கொடுக்கல அவனுக்கு. அவன் கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கிறான். முட்டாள்தனமாக விலங்குகள் தனமாக இல்லாமல் கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கிறான், அவ்வளோதான். சரியா? ஆமாம். சமையல் எண்ணெய், விளக்கெண்ணெய் போன்றவை பார்ப்பதுக்கு நீரை விட அடர்த்தி மிகுந்தையாக தோன்றும் பார்க்குறதுக்கு, ஆனால் அடர்த்தி கம்மி. விளக்கெண்ணெயோட அடர்த்தி வெறும் 961 கிலோகிராம் பர். தண்ணி எவ்வளோ இருக்கும்? தூய நீரே 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், அதோட சேர்த்து தான் சொல்லணும். விளக்கெண்ணெய் ஒரு துளி நீரை இடும் பொழுது நீர்த்துளி மூழ்குகிறது. ஆனால் நீரின் ஒரு துளி விளக்கெண்ணெயை இடும் பொழுது அது மிதந்து நீரின் மீது ஒரு படலத்தை உருவாக்குது. என்ன கொதிக்குதா? லைட்டாக தண்ணி தெளிச்சிங்கன்னா என்ன ஆகும்? தெரிக்கும். ஏன்? அடர்த்தி அதிகமாக, அதனால் அது உள்ளே போகும். இது உள்ளே போனால் அதோட இடத்த இது பிடிச்சிக்கும், இது வெளியில் தவிரும். தண்ணி இருக்குது, ஒரு தெர்மாக்கோலை தூக்கி போடுங்களே, தண்ணி தெரிக்குமா? அது ஒரு கல்லை தூக்கி போடுங்க, ஏன்? இது உள்ளே போகும், அதோட இடத்த இது பிடிக்கும். இது போய் அவங்கள இடத்த பிடிக்குதா, அங்கே உள்ள என்ன பண்ணுவான்? வந்துருச்சு வெளியில் ஓடுவான். அதான் எண்ணெயில் தண்ணி லைட்டாக தான் தெளிக்கணும், அதிகமாக தெளிச்சுன்னா பற்றிக்கும் எல்லாம். அவ்வளோ கொதிநிலையில் இருக்கிற எண்ணெய் என்ன ஆகும்? ஜம்ப் ஆகும். இவர் உள்ளே போனோன்னு அவர் ஜம்ப் ஆகும், பற்றி. சயின்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவும். கறியில் இருக்கிறதான் ஏட்டு சுரக்காயில் வச்சுருக்கானுங்க. சரியா? அந்த பழமொழியை முதல்ல கட் பண்ணி எறிங்க, தூர தூக்கி எறிங்க. மூடம் நம்பிக்கை எல்லாம். எதுக்கு வச்சுருக்கான்? அதை கேள்வி கேட்கக்கூடாது நீங்கள் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கிறானுங்க. இப்போ அவனுக்கு எவ்வளோ பெரிய அயோக்கிய பல்லுகளாக இருப்பானுங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த கிரிமினல்ஸ், கல்பரேட், ஒரு சமூகத்தை முட்டாள் சமூகமாக உருவாக்குறதுக்காக பிளான் பண்ணி வச்சுருக்கானுங்க இதெல்லாம் அங்கே. சரி, பட் எல்லா எண்ணெயும் உள்ளே போகாது. ஒரு சில எண்ணெய் ஒன்றாவும் நீரோட அடர்த்தியாக இருந்துச்சுன்னா அது உள்ளே போயிடும். சரியா? ரைட். இதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். 280 கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு திட உருளையின் கன அளவு 4 மீட்டர் கியூப் அடர்த்தியை காண்க. 280 டிவைட் பை 4. 280 4 எத்தனை நாள் இருக்குது? 280 4 7 28. 70. அப்போ 70 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அதோட அடர்த்தி 1 மீட்டர் கியூப் அளவுக்கு ஒரு டப்பா இருக்குது, தொட்டி. அது நிறையா அந்த பொருள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதோட நிறை எவ்வளோ இருக்கும்? 70 கிலோகிராம் ஒரு உருளை. இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு பெட்டியின் பருமன் 125 சென்டிமீட்டர் கியூப். பருமன், அதன் நிறையை காண்க. இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு பெட்டியின் பருமன். இரும்பினால் செய்யப்பட்டது. இரும்பின் அடர்த்தி அந்த இடத்துல. இரும்போட அடர்த்தி எவ்வளவு? 7.8 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். பர் சென்டிமீட்டர் கியூப். என்ன கேட்குறான்? நிறை கேட்குறான், நிறை. அப்போ அங்கே உள்ள இதில் இருக்கிறது இப்போ என்ன பண்ண, அங்கே போய் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்சர் வேலை முடிஞ்சிடுச்சு. இங்கே இருந்ததை இங்கே எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்க. சரி, அங்கே வரும் ஃபார்முலாவில் அடர்த்தி, நிறை, அதாவது கன அளவு ஈக்குவல் டு, சரி, அடர்த்தி ஈக்குவல் டு ஃபார்முலா தானே.
அடர்த்தி ஈக்குவல் டு நிறை டிவைடட் பை பருமன். கரெக்டாக நிறை தானே கேட்குறான். இங்கே என்னவா இருக்குது? நிறை கூட பருமன் டிவிஷனில் இருக்குது. அங்கே போனால் என்ன ஆயிரும்? மல்டிப்ளிகேஷன். அப்போது நிறை அடர்த்தி எவ்வளவு? 7.8 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். 7.8 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? அடர்த்தி. சரி, அடுத்தது என்ன கேட்குறான்? பருமன். நிறை தான் எனக்கு தெரியாது. எக்ஸ் டிவைடட் பை 120 125 சென்டிமீட்டர் கியூப். கரெக்டா? அப்போ இது அங்கே போகுது இன்ட்டு 125 சென்டிமீட்டர் கியூப். இதுக்கு இது காலி ஆயிடுச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. இதையும் மல்டிப்ளை பண்ணி கிராமில் சொல்லுங்கள். ஆன்சர் 975 கிராம். இதெல்லாம் எப்படி கேன்சல் ஆகுது தெரியணும். ஓகேவா? ப்ராப்பராக அப்படி செஞ்சு போகணும். நம்பரை மட்டும் அடிச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க. வானில் பொருள்களில் தொலைவினை அளத்தல். தொலைவுனா இது நீளம். நீளத்தின் அலகு என்ன? மீட்டர். மீட்டரில் அளந்தோம்னாக்கா சூரியனுக்கும் பூமிக்கு நடுவில் எவ்வளோ தூரம்னு அளந்தோம்னா என்ன ஆகணும்? 0.00000 போட்டுக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நேரம் எழுதுறது? அப்போ என்ன பண்ணாத, மீட்டரோட பன்மடங்கு யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? போயிட்டு வாங்க, ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க.